சந்தோஷத்திலே மிதந்து கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே எனக்கும் மிகவும் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். ஆமா, மனதிலே ஆசை தோன்றி விட்டதா? உன்னை விட்டு பிரிவதற்கு என் மனம் இல்லைங்க. என்னை விட்டு பிரிய உனக்கு மனமே கிடையாது. ஆமாங்க, ஒருபோதும் உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஆமாங்க, உயிரே விட்டாலும் விடுவேன், எப்படி இருக்கு உன்னை விட மாட்டேன். என்னங்க அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை வந்து படிச்சு அத்தனை நெஞ்சமெல்லாம் உன் ஞாபகம், என் உயிரெல்லாம் நீ, உன் உடலெல்லாம் நான். உண்மையாக நிச்சயமாக அந்த கடலை விட்டு அலை பிரிந்தாலும் பிரியலாம், இந்த விரலை விட்டு நெகம் பிரிந்தாலும் பிரியலாம், கண்ணை விட்டு இமை பிரிந்தாலும் பிரியலாம். ஆனா கண்ணு ரொம்ப தூங்குறாங்களே, இவங்களை விட்டு என்ன பிரியணும்? தூக்கம் தான் பிரியணும். தண்ணி எடுத்து வீசுறவா? எங்க அக்கா சொல்லுது, தண்ணி எடுத்து வீசுறவா? ஆனா மோகனா, உன்னை விட்டு என்ன விட்டு ஒருபோதும் நான் பிரிய மாட்டேன் கண்ணே. உண்மையாக? நிச்சயமாக கண்ணே. என்னங்க மோகனா, என்னங்க? வாசே கருவே ஏ
உனக்கு சேலையாக நான் இருக்க வேண்டும். நீ நடக்கும் போது உனக்கு பூவாக நான் இருக்க வேண்டும். உன்னை எப்பவும் என் நெஞ்சிலேயே தாங்கி இருக்க வேண்டும். அண்ணே, நீ நான் பேசிக்கொண்டே இருந்தா அந்தரங்கத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டும். அந்தரத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரியவில்லை. போகலாமா? பஞ்சனைக்கு செல்ல வேண்டும். எப்போதும் பஞ்சனைக்கு கணவரை தேடி இந்த அரண்மனை கோட்டை விட்டு இந்த கானகம் வழியாக என் கணவர் எங்கு சென்றார், எங்கு இருக்கின்றார்? அன்று என் கற்பை சூறையாடியது இன்று நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன். இந்த செய்தி என் கணவரிடம் சொல்ல வேண்டும் என்று கானக வழியாக தேடிக்கொண்டு வருகின்றேனே. எங்கு சென்றார், எங்கு இருக்கிற என்ற தகவல் கிடைக்கவே இல்லையே. அரண்மனை காவலர் சென்று பார்த்து வருகின்ற சொன்னார். அவரும் வருவதாக எந்த ஒரு செய்தியும் காணவில்லை. ஆமா, என் கணவரை பார்த்து வர உங்களை அனுப்பினேனே. என் கணவரை பார்த்தீர்களா? எங்க இருக்கின்றார்? வருகின்றாரா? வரவில்லையா? என்ன நடந்தது? உன் கணவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியுமா? தெரியுமா? கணவர் நல்லா இருக்கிறாரா? சாப்பிட்டாரா? தூங்குறாரா? எங்க இருக்கிறாரு? தாசி மோகன வீட்டுல இருக்காருமா.